الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபித்தோழர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும்
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் இந்த சிறப்பு வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்துள்ளேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நன்றி என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பார்த்தோம். அதில் குறிப்பாக முக்கியமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், அப்படி மனிதர்களை வழிகெடுத்ததனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொல்லும் பொழுது, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை ஷைத்தான் சொன்ன அந்த செய்தியை தொட்டு அல்லாஹ்விற்கு நாம் எப்படி நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் நன்றி செலுத்துகிற விதமாக அவனை வணங்கி வழிபடுவதும் அவனை துதிப்பதும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது. எந்த இடத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது என்கிற அந்த செய்திகளை அந்த பயான்ல நாம் பார்த்தோம். நன்றி என்பது வெறுமனே அல்லாஹ்விற்கு மாத்திரம் கூறியது அல்ல, மாறாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் நபிமொழிகளின் மூலமாகவும் நன்றி என்பது மனிதர்களுக்கும் உரியது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியோட தான் அன்றைக்கு நாம் நிறைவு செய்தோம். என்னன்னு சொன்னா, மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லாஹ், யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர் அல்ல அப்படிங்கிறார். இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. பொதுவாக நன்றி என்று சொன்னால் அது நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நன்றி என்பது ஒரு மனிதனுடைய கேரக்டரை தீர்மானிக்கிறது, ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கத்தை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனுடைய நற்குணங்களில் மிக முக்கியமானதாக நன்றி இடம்பெறுகிறது. இந்த நன்றி என்கிற இந்த பண்பு சக மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவரால் நன்றி செலுத்த இயலவில்லை. சக மனிதர்களுக்கே நன்றி செலுத்தாத ஒருவர், அந்த பண்பு இல்லாத ஒருவர் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில சொல்றது. அப்ப மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாமல் பிற மதங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம கடவுளுக்கு மட்டும் செஞ்சா போதும், மனிதர்களை கண்டுகொள்ள வேண்டியதில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வழிபாட்டை நான் கடவுளுக்கு நிறைவேற்றுகிறேன் அப்படி நம்ம இருக்கிறதா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி முஸ்லிம்கள் இருக்க முடியுமானா அப்படி அல்லாஹ் வழிகாட்டல. மாறாக நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும், அதற்கு இன்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய இஸ்லாம், உனக்கு நன்றிங்கிற பண்பு வர வேண்டுமானால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பக்குவத்தை நீ அடைய வேண்டுமானால் மனிதர்களுக்கு நன்றி செலுத்து. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் வராமல் உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற பக்குவம் உனக்கு வராது என்பதை இந்த செய்தியின் மூலம் ஆணித்தரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற வாழ்க்கை முறையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில மனிதர்கள் யாருக்கு நன்றி செலுத்துவதில் முதலிடம், நம்ம எல்லாரும் இருக்கிற உலகத்தில் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் யாருக்கு சக மனிதர்கள் யாருக்கு நன்றி செலுத்துவதில் முதல் இடத்தை முன்னிடத்தை வைக்க வேண்டும், உயர்ந்த இடத்தை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகளை அல்லாஹ்வே சொல்லிடுறான். அது இல்லாம பொதுவாக நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள். அப்படி நாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்றி கடல்ல முதல் இடத்தில் வைக்க வேண்டியவர்களாக அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க, வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு பெற்றோரை குறித்து வசியத் செய்திருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை சுமந்து பெற்றெடுத்தாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், பாலூட்டும் காலம் 2 ஆண்டுகள். இந்த செய்தியை சொல்லி முடிச்சிட்டு அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
அனிஷ்குர்லி வலிவாலிதை. பேசுகிற அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய தாயை உன்னுடைய பெற்றோரை குறித்து உங்களுக்கு வசியத் செய்திருக்கிறோம். உன்னை உன் தாய் கடுமையான சிரமத்திற்கு மத்தியிலே பெற்றெடுத்திருக்கிறாள், 2 ஆண்டுகள் பாலூட்டி இருக்கிறாள். எனக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வே எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. வேறு எந்த இடத்துலையும் அல்லாஹ் தனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வேலையை, தனக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை மனிதர்களோடு இணைத்து சொல்லி இருப்பானா என்று நாம பார்த்தா எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த நன்றி செலுத்துவதை அல்லாஹ் அனிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்து, வலிவாலிதைக்க உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து என்று பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதை அல்லாஹ் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்த இடத்திலே வைத்து சொல்லுகிறான். இலையல் மசீர், நீங்கள் நம்மளுக்கு தான் திரும்பி வரப்போகிறீர்கள், நீங்க நன்றி செலுத்துறீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அங்க வந்து கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார். ஆக மனிதர்களில் நாம் முதலில் நம்முடைய நன்றி செலுத்துவதில் முதல் இடத்திற்குரியவர்கள் பெற்றோர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது தொடர்பாகவே நபி அவர்கள் இன்னொரு செய்தி சொல்றாங்க. பொதுவாக அந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லைனாலும் சில நேரங்களில் கோபத்தில் அப்படி சொல்லுவோம். ஆனால் அரபு நாடுகள் அப்படி பழக்கம் இருந்திருக்கு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல. என்ன பழக்கம்னா, தந்தை யாருன்னு தெரியும், ஆனா என்ன செய்வானா, இவர் என் தந்தை இல்லை அப்படின்னு மறுத்துருவானா. நான் யாருக்கு பிறந்தேன் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் இவருக்கு பிறக்கலை, என் தந்தை இவர் இல்லை என்று சொல்லுகிற பழக்கம் அங்கே இருந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பழக்கத்தை சுட்டிக்காட்டி, யார் தன்னுடைய தந்தை இன்னார்தான் என்று தெரிந்தும் அவர் என் தந்தை இல்லை என்று யார் கூறுகிறாரோ அவர் நன்றி கேட்டவர் அப்படிங்கிறார். அதோடு இணைத்து தான் சொல்றாங்க. அப்போ மனிதன் முதலில் நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறதுன்னா என்ன? பொதுவாக நம்ம நன்றி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு சில வார்த்தைகள் நம்முடைய கவனத்துக்கு வந்து நிற்கும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், இப்படி சில வார்த்தைகள் நமக்கு வந்து கவனத்தில் நிற்கும். ஆனால் அல்லாஹ் நன்றி நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் வார்த்தைகள் இல்லை, நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது, நம்முடைய கேரக்டர் அதுக்குள்ள இருக்குது. இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. இப்ப பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்கன்னா இந்த நன்றியை தேங்க்ஸ் சொல்றதா, என்னை பெத்தெடுத்து வளர்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டா போதுமானதா, அல்லது ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்று சொன்னால் போதுமானதா? இது போதுமா? பெற்றவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு இந்த வார்த்தைகள் போதுமானதானா? இது அல்லாஹ் சொல்றது, வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லல. மாறாக அவர்கள் வயதான காலத்திலே பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உம்மிடத்திலே வந்தால், நீ பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்களை கண்ணியமான முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். வலா தக்குல்லஹுமா உஃபின், எந்த அளவுக்குனா அவர்கிட்ட சி என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக் கூடாது. வயசான காலத்துல உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் 2 பேரோ அல்லது இருவரில் ஒருவரோ யாரேனும் முன்னிடத்தில் வந்தால் அவர்களை நல்ல முறையில் கண்ணியமான முறையில் பராமரிப்பதுதான் அவர்களுக்கான நன்றி கடன். அந்த நன்றி கடனை சரியாக செய்ய வேண்டும். பெற்றோர்களை எந்த இடத்திலும் உதாசீனப்படுத்தி விடக் கூடாது, மரியாதை குறைவாக பேசிவிடக் கூடாது, அவர்கள் மனம் போடும்படி பேசிவிடக் கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு வர இடத்துல அதே நேரத்தில் பெற்றோர்கள் உனக்கு அறிவில்லாத ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு சொன்னால் அதற்கு கட்டுப்படாது. உலக விஷயங்களில் அவர்களிடத்தில் நல்ல உபகாரம் செய்யலாம், அதே நேரத்தில் பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்பதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது, நன்றி பாராட்டுவது என்று சொன்னால் அவர்கள் மரணிக்கும் காலம் வரை நல்ல முறையில் பார்த்து பராமரித்து கண்ணியத்தோடு பார்த்து பராமரிக்கிறதுக்கு இந்த சோறு அப்படின்னு கொடுக்கலாம். பசி ஆறிடும், மனசாருமா? வயசான வீட்டில் இருப்பாங்க, இந்த சோறு தின்னு தொலை அப்படின்னு வட்டலை தூக்கி வீசணும்னா அந்த சோத்தை தின்னா பசியாரும், அந்த பெற்றோர்கள் மனசு நிறையுமா? அப்ப அவங்க மனசு நிறையணும். பெற்றோர்கள் வயதானவர்கள் இருந்தால் மனம் கோணாத வழிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை, அது அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய நன்றி. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா,
என் பெற்றோர்களுக்கு நீ அருள் புரி. அவர்கள் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை எப்படி பராமரித்தார்களோ, அன்பு காட்டினார்களோ, அதுபோல நீயும் அவர்கள் மீது பராமரிப்பை அன்பையும் அவர்கள் மீது செலுத்து என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யுங்க. எப்போ? வயசான காலத்துல. இதை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் கேட்கும் போது சொல்லும் போது ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா வயசான பெற்றோர்களை யாரெல்லாம் வச்சு பராமரிக்கிறோமோ அத்தனை பேருக்கு அது எவ்வளவு பெரிய சிரமம்னு தெரியும். நிச்சயமா அந்த இடத்தை அடையும் போது வயதான பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்கிறது நம்ம தலையில வரும்போது, நம்ம கைகள் அந்த பொறுப்பு வரும்போது, அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே எரிச்சல் ஊட்டக்கூடியதாக, நமக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடியதாக, உண்மையில் இந்த வசனம் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இதுக்கு மாற்றமா நடக்கிறமா இருந்தா அவங்க செயல்பாடுகள் இருக்கும். சில பெற்றோர்கள் பக்குவமா நடந்துக்குவாங்க. ஆனால் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு வயசான பிறகு எப்படி நடந்துக்கிறது பக்குவம் தெரியாது. அதனால் வருகிற விளைவு என்னன்னா, அவங்க ஒரு குழந்தையா மாறி போயிடுவாங்க. அவர்கள் பண்ணுகிற ஒவ்வொன்றும் நமக்கு சேட்டை பண்றாங்க, நம்மளை டென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே தோணும். இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமாக அவங்களை கண்ணிய குறைவா திட்டிடலாமா, கோபத்துல திட்டிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கும். எங்கெல்லாம் அல்லாஹ் இப்படி நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இடத்துல களத்துல அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா அதுக்கு நேர் மாற்றமான சூழ்நிலை இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இவ்வளவு கண்ணியமாக கண்ணியத்தோடு பராமரிக்க வேண்டியவர்கள் என்று அல்லாஹ் சொல்வது முதல் இடத்துல வைக்க வேண்டியது பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி, இது முதல் விஷயம். இதற்கடுத்து ஒவ்வொரு மனிதர்களும், நம் வாழ்க்கையில் தொடர்புடைய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நன்றிக்குரியவர்களாக இருப்பார்கள், நாம் நன்றி பாராட்ட வேண்டியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில உறவுகளை சொல்லியிருப்பார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உறவு, நன்றி பாராட்ட வேண்டிய உறவு என்று சொன்னது கணவன் மனைவியுடைய உறவு. அதுல குறிப்பாக பெண்களுக்கு சொன்னாங்க. அது கணவனுக்கும் உரியதான், ஆனா பெண்களை நோக்கி அதை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பெருநாள் கொண்டாடணும் நேற்றுக்கு, இதே போன்ற ஒரு பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டத்தில் நடத்துறாங்க. மைக்கு வசதி இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு முன்னால் இந்த தொழுகை நடத்தி உரை நிகழ்த்துகிறார்கள். பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு அந்த சத்தம் போய் சேரவில்லை. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கும் உபதேசம் பண்ணுங்க, நீங்க பேசுவது எங்களுக்கு வந்து சேரல, எங்களுக்கு தனியா வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுடைய பகுதியை கடந்து பெண்கள் பகுதிக்கு வந்துட்டாங்க. இப்ப பெண்கள் பகுதியில் வந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு உரையாற்றினார்கள். அதுல குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த நன்றி தொடர்பானது. எப்படி சொல்றாங்கன்னா, யா மாஷர நிசா தசத்தக்ன, பெண்களே நீங்க நிறைய தர்மம் பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இன்னி உரைத்து புண்ண அக்ஸர் அகலினார், ஏனென்றால் நரகத்தை நான் போய் பார்த்த போது, அல்லாஹ் எனக்கு காட்டிய போது அதை நான் எட்டி பார்த்தேன், அதிலே நிறைய பேர் பெண்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த பெண்களுக்கு அது தாங்க முடியல. உடனே கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வகுல்னா வபிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நிலை பெண்களுக்கு ஏன் ஏற்படுகிறது, எதனால இப்படி ஆகுறாங்க அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டியது. தக்சுர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், நீங்க சபிக்கிறதா நீங்க நரகத்துக்கு போவது காரணம். இன்னொரு பண்பு, நீங்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள். இத ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் விரிவாகவும் சொல்றாங்க. காலமெல்லாம் அந்த கணவனோடு அந்த பெண் வாழ்ந்திருப்பாள், வாழ்ந்து கடைசியில உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று மொத்தத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி நன்றி கெட்ட வார்த்தையை பேசி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது போன்ற நன்றி கெட்ட தனம் என்பது இந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடாது என்று உறவை சுட்டி காட்டி சொல்லுகிறார்கள். இது பெண்களுக்கு மட்டுமான, பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். ஆனா ஏன் ஆண்களை சொல்லி காட்டல அப்படின்னா, இந்த பண்பு ஆண்கிட்ட கம்மியா இருக்கும், பெண்கிட்ட அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு வாழ்ந்து சுக துக்கங்கள் எல்லாம் கலந்து வாழ்ந்து கொடுத்த பிறகு உன்னை கட்டதுக்கு நான் அந்த பொண்ணை கட்டியிருக்கலாம் என்று சொல்வது எவ்வளவு நன்றி கட்டத்தனம். இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்த அந்த பெண், இவருடைய குழந்தைகளை சுமந்து பெற்றெடுத்து பராமரித்து அந்த பெண், இவ்வளவுலாம் காலம் கடந்த பிறகு உன்னை கட்டி நான் ஒன்றை அனுபவிக்கல, எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னால் அதுவும் நன்றி கெட்டத்தனம் தான். ஆனால் இந்த மாதிரி வார்த்தையை சொல்றது அதிகமா பெண்கள் என்பதால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்காக ஆண்கள் அப்படி சொல்லி
சொல்லிட்டு அவங்களுக்கு நரகம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நன்றி கெட்ட தனம் எங்கே இருந்தாலும் அது நரகம் தான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியிலே நன்றி செலுத்துவது, நன்றி பாராட்டுவது என்பது இந்த இடத்துல மிகவும் அவசியமான ஒன்று. இப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த நன்றி பாராட்டுவதில் எங்க நமக்கு சைக்காலஜிக்கலா உளவியலா எந்த சிக்கல் வரும்னா, மனைவி இடத்துல பார்க்கலாம் நிறைய ஓட்ட சொல்றது சிலரை கேட்கறது இல்லை அப்படிங்கிற சில விஷயங்கள், வெறுப்புக்குரிய விஷயம் இருக்கு பாருங்க. இந்த வெறுப்புக்குரிய விஷயங்களை பார்க்கும்போது அதை மட்டுமே அவன் போக்கஸ் பண்ணுவான். நல்லா கவனிச்சு பாருங்க, யாரிடத்தில் நன்றி இருக்காது அப்படின்னா அவர்கள் குறைகளை மட்டும் கவனிப்பார்கள். மனைவி இடத்துல பார்க்கிறான், அந்த குறை மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது, குறையை மட்டுமே திருப்பி திருப்பி பேசுறான். ஒரு குறையை மட்டும் திருப்பி திருப்பி ஒரு பெண்ணிடத்துல பேசி பாருங்க, ரிப்ளை வேற மாதிரி இருக்கும், சண்டை பெருசாகும். அப்ப என்ன ஆகுதுன்னா, குறையை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த குடும்பத்தின் அமைதி கெடுகிறது, ரெண்டு பேருடைய மன நிம்மதி கெடுகிறது, எல்லாமே நடந்துட்டே இருக்கும். இப்ப ரசூலா சொன்னாங்க, உனக்கு அது சிக்கலா தெரியுதா, உனக்கு அந்த குறை பார்க்கறதுக்கு உனக்கு மனசுக்கு உறுத்தலா இருக்குதா, சிக்கலா இருக்குதா, அதை மட்டும் போக்கஸ் பண்ணாத. அந்த குறையை மட்டும் போக்கஸ் பண்ணி அதையே சுத்தி காட்டி குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காத. மாறாக நீ விரும்புகிற இன்னொரு குணம் இருக்குமே, நீ விரும்புகிற இன்னொரு நல்ல பண்பு இருக்குமே, அதை கொண்டு மனசை திருப்திப்படுத்து, மனசை சமாதானப்படுத்து. சும்மா அதையிலே குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கிற என்ற தொனியில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக மனிதர்கள் என்று சொன்னால் குறைகள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். குறைகளோடு தான் நீங்களும் நானும் எல்லோரும் இருக்க போகிறோம், அதுல யாரும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என் மனைவியிட்ட குறை இருக்கிறது, எங்கிட்ட எந்த குறையுமே இல்லை என்பதை போன்று இந்த மனிதன், இந்த கணவன் தொடர்ந்து மனைவியை அந்த குறைகளை சுட்டி காட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. நீ விரும்பாத ஒன்றுக்காக மொத்தமாக இருக்கிறார். எப்படி சொல்றாங்க, உனக்கு பிடிக்காத ஒரு குணத்திற்காக, ஒரு செயலுக்காக உன் மனைவியை மொத்தமாக வெறுத்து விடாதே. மாறாக அவளிடத்திலே நீ விரும்புகின்ற, உனக்கு பயனளிக்கின்ற ஒரு குணம், ஒரு பண்பு இருக்குமே, அதை கொண்டு நீ திருப்தி அடைந்து கொள்ளும். இது ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதற்கான சைக்காலஜிங்க. இது மனைவிக்கு சொல்லிட்டாங்க, மனைவியை நோக்கி கணவனுக்கு சொல்லிட்டாங்க, கணவனை நோக்கி மனைவிக்கும் அதுதான் உரியது. கணவனிடத்துல குறைகள் இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல மனைவியை சுட்டி காட்டலைன்னா, இதுல பெரும்பாலும் பெண்கள் சகிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல ஆம்பளை தான் இவளை கட்டி அவளை கட்டி இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்துல ஆம்பளை தான் ரொம்ப மோசமா இருப்பாங்க. அதனால இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களை சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இதே போன்று ஒரு பெண் உன்னை கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆணுடைய அந்த குறைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அதனாலும் அந்த குறை, அந்த நிம்மதி கடுமா இல்லையா? அப்ப கணவனிடத்தில் ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் நிறைகள் இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும், அதை போக்கஸ் பண்ணுங்க. அதை கொண்டு மனசை திருப்தி அடைங்க, சமாதானப்படுத்துங்க. இந்த குறை இருந்தாலும் இருக்கட்டுங்க, இந்த நல்லது இருக்குது என்று இந்த குறைகளை போக்கஸ் பண்ணாம அந்த நல்லதை கொண்டு உன் மனதை திருப்தி அடைந்து கொள், சமாதானப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உண்மையிலேயே நன்றி ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு ஒரு சிறந்த வழிங்கிறது அதுதான். நான் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவங்கள குறைகளை மட்டுமே நான் பார்க்கிறேன்னா என்னால் நன்றி உள்ளவனாக இருக்க முடியாது. என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், என்னிடத்தில் இருக்கிற குறைகளை மட்டும்தான் நீங்க பார்க்கிறீங்கன்னா எனக்கு நீங்க யாருக்கும் முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸ் தவறிட்டா அல்லாஹ்வுக்கு நாம நன்றி கெட்டவர்களா மாறிடுவோம். அப்படிங்கறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, இதா நல்ல அஹதுக்கும் இலா மன் ஃபுதில அலைஹி ஃபில் மாலி வல் ஃபுல்கி. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, உங்களை விட செல்வத்திலும் தோற்றத்திலும் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறார். முன்னாடி நம்ம நல்லா படைக்கலையே, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர், நிறைய அனுபவிக்கிறாரு, ரொம்ப அழகா இருக்கிறாரு, தோற்றமே சூப்பரா இருக்கு என்று ஒரு மனிதனை பார்த்து அவருடைய அழகிலோ அவருடைய தோற்றத்திலோ நீங்கள் ஈர்க்கப்பட்டு, அது போன்று நான் இல்லையே, ஒருவருடைய செல்வத்தில் ஈர்க்கப்பட்டு அவரை போன்று செல்வந்தனாக நான் இல்லையே என்று நீங்கள் உங்களை விட உயர்ந்த ஒருவரை நீங்கள் பார்த்தால் பேலன்ஸ் தவறிடும். இந்த இடத்துல என்ன ஆகும், என்னையே அல்லாஹ் பணக்காரனா படைக்கல, என்னை இந்த மாதிரி அழகா படைக்கல என்று நீங்கள் அல்லாஹ்வை குறை காணுகிற நிலை வந்துரும்ல. இதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி ஒரு பார்வை வந்து, அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வந்து விட்டால் ஃபல் யன்துர், நீங்க பாருங்க. யாரை பார்க்கணும்? அஸ்ஃபல மின்ஹு, உங்களுக்கு கீழே இருப்பாங்க அவங்கள பாருங்க.
உங்களை விட அழகிலும் தோற்றத்திலும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் குறைவாக இருப்பார்களே அவங்கள பாருங்க, இவரை விட அல்லாஹ் என்னை சிறப்பா வச்சிருக்கிறான், இவரை விட அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான், இவரை விட தோற்றத்தில் அல்லாஹ் என்னை நல்லா வைத்திருக்கிறான் என்று நீங்கள் உங்களுடைய மனதை பேலன்ஸ் பண்ணணும். இப்ப மனசுக்குள்ள பேலன்ஸ் இல்ல, நீங்க பேலன்ஸ் தவறிட்டீங்கன்னு சொன்னா நன்றி செலுத்த முடியாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக சக மனிதர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள சக மனிதர்களுக்கு நாம நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் நன்றி செலுத்தும் போது குறைகள் பார்க்கப்படக்கூடாது. என்ன நிறை இருக்கிறதோ அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு நன்றி பாராட்டுகிறார் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த செய்தி நமக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது கூட. எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் ஆரம்ப காலத்துல முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துல அவர் ஒரு பாதை வழியாக, ஒரு காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தாகம் எடுக்கிறது. கிணத்துக்குள்ள அந்த ஒரு கிணறை தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேல வர்றாரு. வந்தா அந்த கிணத்து மேட்டில் இருக்கிற ஈர மண்ணை அந்த அங்க இருக்கிற ஒரு நாய் நக்கி கொண்டிருக்கிறது. பார்த்தவருக்கு ஒரு செகண்ட் அந்த நாய் மேல ஒரு இறக்கம். நம்ம இறங்கி தண்ணியை குடிச்சிட்டோம், இந்த நாய்க்கு அதுக்கு வழி இல்லையே, திரும்ப கிணத்துக்குள்ள இறங்குறாரு. பாத்திரம்லாம் ஒண்ணு இல்ல, தன்னுடைய காலுறை ஷாக்ஸை கழட்டுகிறார். அதை தண்ணீர்ல முக்கி மேல எடுத்து வந்து இந்த நாயினுடைய வாயில் பிரிந்து விட்டார். அவ்வளவுதான் செஞ்சார். ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம நினைப்போம்ல, அவ்வளவு பெரிய பெரிய ஒரு நல்லடியார் போல தெரியுது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, சராசரி மனுஷன் தான், தப்பு செஞ்சவர், பாவம் செஞ்சவர் தான். ஆனால் இந்த நாயின் மீது அவருக்கு ஏற்பட்ட அந்த இரக்கம், திரும்ப கிணத்துக்குள்ள இறங்கி ஷாக்ஸை கொண்டு வந்து அந்த அந்த தண்ணீரை அந்த நாயினுடைய வாயிலை பிடித்து விட்டு அதனுடைய தாகத்தை தீர்த்தார். இந்த செயலுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறார். என்ன பார்க்கல, அவருடைய குறைய பார்க்கல. இவன் ஐயக்கத்தனம் பண்ணியிருக்கான், 1000 அக்கிரமம் பண்ணியிருக்கான், இவன் செஞ்சதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படி எல்லாம் பார்க்கலையா. மாறாக அவர் செய்த அந்த உபகாரத்திற்கு நன்றியை அல்லாஹ் தருகிறார். ஏன்னா அந்த விலங்குகளை படைத்தது அல்லாஹ் தானே, அதன் மீது இரக்கம் காட்டினால் அல்லாஹ் நம்ம இரக்கம் காட்டுறான். அந்த அப்படி அல்லாஹ் நமக்கு தருகிற பிரதிபலனாக நன்றியாக அல்லாஹ் என்ன செய்கிறானா, அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான். அவர் பாவம் இல்லாத ஒரு நல்லடியார் அல்ல, பாவம் செய்த சராசரி மனிதர் தான். ஆனால் அவருக்கு அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்துகிறார் என்றால், அவருடைய பாவத்தை கணக்கில் வைக்கல, அவர் செய்த நல்லதை கவனத்தில் எடுக்கிறான் அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ் நன்றி செலுத்துகிற இந்த முறைதான் அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றிலும் குறை காணுகிறோம், ஒவ்வொன்றிலும் நமக்கு நிறைகள் தெரிவதில்லை. இது நன்றி செலுத்துவதை தடுப்பதிலே ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது. இது இல்லாம வாழ்க்கையில் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் நம் வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. அது நாம செலுத்த வேண்டிய நன்றி சில நேரங்களில் ஒருத்தர் உதவி செய்யறாரு, அந்த உதவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று சொல்லிவிட்டால் அவர் சிறந்த முறையில் அதற்கு நன்றி பாராட்டி விட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லா செயலுக்குமே அது போன்றுதானா? சில உதவிகள் அந்த நேரத்திற்குரியது, சில உதவிகள் காலாகாலத்துக்கும் தொடரக்கூடியது, சில உதவிகள் நம் வாழ்நாளில் நமக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பது. அப்ப அவங்களுக்கு நாம எப்படி நன்றி பாராட்ட வேண்டும்? அந்த நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துல அதை சொல்லி காட்டவும் செய்கிறார்கள். எப்படின்னு பார்த்தா, பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் முடிந்து முஸ்லிம்களுக்கு வெற்றி. இப்ப காபிர்கள் தரப்பிலிருந்து சில பேரை கைதிகளா பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்த பிறகு அங்கிருந்த ஒரு நபித்தோழத்தை சொல்றாங்க, ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கிட்ட சொல்றாங்க, இப்போது ஒரு மனிதர், அதாவது முத்தைம் பின் அதி அப்படிங்கிற ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அல்ல, அந்த மனிதரை ஞாபகம் ஊட்டி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, முத்தைம் பின் அதி இப்போது உயிரோடு இருந்து இங்கே என்னிடத்துல வந்து இந்த அசுத்தமான கைதிகளை விடுதலை செய்து விடுங்கள், ஈட்டு தொகையாக எதையும் பெறாதீர்கள் என்று எனக்கு சிபாரிசு செய்தால் நான் அவர்களை விடுதலை செய்து விடுவேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? பத்ர் போரை முஸ்லிம்களை அழிப்பதற்காக அவர்கள் களமிறங்கி வந்தவர்கள், அவர்களை பிடிச்சாச்சு. இப்ப ஒண்ணு அவங்களை கொலை பண்ணணும், இல்லைன்னா ஈட்டு தொகை வாங்கி விடுதலை பண்ணணும். ஈட்டு தொகை வாங்கி தான் விடுதலை பண்ணுனாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது அந்த முத்தைம் பின் அதி
என்னிடத்துல வந்து இவர்களை எதையுமே வாங்காம விடுதலை பண்ணிருங்க என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் விடுதலை செய்வேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா அந்த முத்தீன் பின் அதியுடைய மகன் தான் இந்த சுபைர் பின் முத்தீன். அவரு நபி தோழர் ஆயிட்டாரு. அவருடைய தந்தை நபி தோழர் ஆகல. எதுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதருக்கு இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா அது ஒரு நன்றி கடன். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாயிஃப் நகரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லுவதற்காக போனாங்க. அங்க அந்த மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, பைத்தியம் நினைச்சு கல்லால் அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் ஊரை விட்டு துரத்துனாங்க. இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மிகுந்த சிரமத்திற்குரிய நாள் என்று சொன்னது அந்த நாளை தான் சொன்னாங்க. அகபாவுடைய நாள் என்று அதைத்தான் சொன்னாங்க. அப்படி நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகபட்ச சிரமத்தை சந்தித்த நாள் என்று சொன்ன அந்த தாயிஃபுடைய நாளில் அங்க அடி வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போது மக்காவுக்குள்ள வந்தா சிக்கல் வரும்ல. அப்ப அந்த இடத்துலதான் முத்தீன் பின் அதி தன்னுடைய மகன்களோடு ஆயுதங்களோடு மக்காவிற்குள்ளே ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வந்து, அவர் இஸ்லாம் ஆகல, ஆனால் அரபுகளுக்கு இந்த பழக்கம் என்னன்னா, யாரேனும் ஒருவர் அடைக்கலம் கொடுத்து விட்டால் கை வைக்க மாட்டாங்க. இவர் வந்து நான் இதோ இந்த முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று அந்த முத்தீன் பின் அதி சொல்லி பாதுகாப்பு கொடுத்தார். அவர் இஸ்லாம் ஆகாமலே மரணித்து விட்டார். அவர் மரணித்த பிறகு பையன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரத்துக்கு முடிஞ்சு இப்ப மக்காவுடைய வெற்றி பத்ர் போர் நடந்து, இந்த பத்ர் போர்ல கைதிகள் பிடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ இதை ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு முக்கியமான இடத்துல உதவி செய்த மனிதர்களை கடைசி வரைக்கும் மறக்கல. அவங்க இப்படி ஒரு சிபாரிசு செஞ்சிருந்தா கண்டிப்பா நான் விடுதலை பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. இது நபி அவர்கள் நமக்கு காட்டிய நன்றி உணர்வுக்கு அளவுகோல். ஒரு சில உதவிகள் அந்த நேரத்திற்குரியது, ஒரு சில உதவிகள் காலாகாலத்திற்கும் தொடரக்கூடியது. அந்த அந்த மாதிரி சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் அது பணமா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உதவி நம்ம சொல்லும் போது வெறும் பணத்தை மட்டும் கவனத்தில் வைக்க கூடாது. அது அதை தாண்டிய பல விஷயங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படி பிற மனிதர்களிடத்திலிருந்து நாம உதவிகளை பெறும்போது, நன்மைகளை அடையும் போது அது அந்த ஒரு நேரத்திற்குரிய நன்மையாக இருக்கும். சில விஷயங்கள் அதை தாண்டி நீண்ட கால தொடர்பாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்குவோம். இப்போ ஒருத்தர் பசிக்குதுன்னு வர்றாரு. பசிக்குதுன்னு வர்றவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை, மிக முக்கியமான ஒரு நல்ல அமல். அது அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவரும் போயிட்டார், நம்மளும் போயிட்டோம். அவருடைய ஒரு நேர பசியை தீர்த்திருக்கிறோம், நன்மை தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடுத்த நேர பசிக்கு அவர் என்ன பண்ணுவாரு தெரியாது. ஆனா அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது இருக்கிறது. இன்னொருவர் எனக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க, எனக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியை போட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி என் குடும்பத்தை ஓட்டிக்குவேன், என் வயிற்றை கழுவிக்குவேன் என்று வருகிறார். அந்த மாதிரி கையில் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் உண்டு. இப்ப நம்ம பார்க்கிறோம், அவருக்கு 10,000 20,000 கொடுத்து நீ பொழைச்சுக்க என்று அவருக்கு நாம செய்யும் போது அவர் ஒரு சின்னதா ஒரு தொழில் தொடங்குகிறார். கொஞ்ச நாள் அது டெவலப் ஆகிறது, இன்னும் கொஞ்ச நாள் டெவலப் ஆகிறது, இப்படியே பெருசா போயிடுச்சு. எவ்வளவு பெருசா போனாலும் அவர் நன்றிக்குரியவர் யார்? 10,000 கொடுத்தாருல அவர் தான். இதை மறக்கிறது தான் நன்றி கெட்டதும். ஏனென்றால் இந்த 10,000 யாருமே தராத போது, யாருமே அவரை நம்பி தராத போது, யாருமே அவருக்கு உதவி செய்ய முன்வராத போது ஒரு மனிதன் முன் வந்து கொடுத்தாரே, அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தானே, அந்த மனிதனுக்கு நீ நன்றி செலுத்தாவிட்டால் நீ எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவ? இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம். அப்படி பாத்தீங்கன்னா சில உதவிகள் அந்த நேரத்திற்குரியதாக இருக்கும், சில உதவிகள் காலாகாலத்திற்கும் தொடரக்கூடியதாக இருக்கும். காலாகாலத்துக்கு தொடரக்கூடிய உதவியை, ஒரு பெரும் உதவியை, வாழ்க்கையில் ஒரு பெரும் சிக்கலை ஒரு மனிதர் தீர்த்து வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு வெறும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா என்று போதுமானதா அப்படின்னா நமக்கே தோணும். இது ரொம்ப சின்னதா தெரியுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைராங்கிறது ஒரு டீ வாங்கி கொடுத்தா சொல்லிடலாம், ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுத்தா சொல்லலாம். ஆனால் இப்படி வாழ்க்கையில் பெரும் சிக்கல்ல, பெரும் துயரத்தில் ஒரு மனிதன் இருக்கும் போது அவரை அதிலிருந்து காப்பாற்றி அதிலிருந்து விடுவிக்கிற இன்னொரு சக மனிதனுக்கு அந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்பது குறைவாக இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது போன்ற ஒரு உதவியை நீ அடைந்தால், யாரையும் உனக்கு உதவி செய்து அவருக்கு நீ திருப்பி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் உதவி செய்யறாருன்னா அவருக்கு பிரதி உபகாரமா செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் பிரதி உபகாரமா எல்லாருமே செஞ்சிட முடியுமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியலன்னா அவர்களுக்காக நீ துவா செய்யும். துவா செய்யும் மொட்டையா ரசூலுல்லாஹ் சொல்லல. எந்த அளவுக்கு துவா செய்யணும்னா உன் மனம் திருப்தி அடையும் அளவுக்கு துவா செய்யும்.
அல்லாஹ்வுக்கு நமக்கு உரியதான அது. அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதருக்காக துஆ செய்கிறோம். எந்த அளவுக்குனா அவர் எனக்கு செஞ்ச உதவி அளவுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துஆ செஞ்சேன் என்று மனசு அமைதிப்படும் பாருங்க, மனசு சாந்தப்படுதுங்க. அவருக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல, அல்லாஹ்விடத்தில் இதோ நான் கேட்டு விட்டேன், எந்த அளவுக்கு என் மனம் நிறையிற அளவுக்கு அவருக்கு கேட்டேன் என்கிற அளவுக்கு நீ அவருக்காக துஆ செய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இது இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. நாம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் ஏதோடும் ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு சிக்கல்ல இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நமக்கு காட்டுவார். அவர்கள் விஷயத்திலே நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது. வெறும் துவா மட்டுமல்ல, ஒரு வேலை அல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வைக்கிறான்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையினுடைய நெருக்கடியான ஒரு இடத்துல ஒருத்தர் உதவி செய்கிறார், அதன் மூலம் நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம். நமக்கு யார் உதவி செஞ்சாரோ அவர் சில காலங்கள் கழித்து இப்போது அவர் உதவி தேவைப்படக்கூடிய ஒரு இடம் மாறிவிட்டார். ஒரு கட்டம் வச்சிருக்க அந்த இடத்துல நாம எப்படி நடக்கிறோங்கிறத நான் நன்றி உள்ளவனா என்பதை தீர்மானிக்கும். அவர் 10,000 கொடுத்தாருங்க, உழைப்பெல்லாம் நம்மளுக்கு தானே. வந்திருக்காரு, சரி என்ன பண்றது, சரி ஒரு 10,000 சேர்த்து கொடுங்க, இது அவருடைய பிரச்சனை தீர்க்குமா? அவர் கொடுத்த 10,000 20,000 ஒரு தொழிலை தொடங்கி அது இன்றைக்கு பல வருடங்கள் உழைப்பின் மூலம் அல்லாஹ் பல கோடிகளை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு யார் உதவி செய்தாரோ அந்த மனிதர் இப்போது கஷ்டத்தில் வந்திருக்கிறார். அவர் இப்போது உதவி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். இப்ப நான் அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உதவி சென்றால் அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருந்தா மனம் கோணாமல் அதை அண்டி கொடுப்பதா நன்றி. 10,000 கொடுத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்களா? நீ நன்றி கேட்ட. இதைத்தான் அல்லாஹ் கொடுத்தது நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நான் சொல்லுகிற இந்த சம்பவத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். நேரம் இல்லை, அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். 3 மனிதர்கள் பனி இஸ்ராயேல் இருந்தாங்க. ஒருவர் குருடர், ஒருவர் தொழுநோயாளி, ஒருவர் வழுக்கை தலைவர். இந்த 3 பேரிடத்திலும் மாணவரை எல்லாம் அனுப்புகிறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? தொழுநோய்ங்க, யாரும் என்ன சீண்ட மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப உனக்கு தொழுநோய் சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் தடவி கொடுத்து தொழுநோயை சரி பண்ணி ஆரோக்கியமான மனிதன். சரி, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒட்டகம் பிடிக்குங்க. உனக்கு ஒரு ஒட்டகம், அதாவது சினையுள்ள ஒட்டகம், இது உனக்கு பறக்கத்து கிடைக்கும், இதை வச்சு நீ பொழைச்சுக்க. இன்னொரு வழக்கை தலையிட்டு வர, உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா? வழக்கையா இருக்குது, எல்லாரும் கேள்வி பேசுறாங்க அப்படின்னு அவருடைய தலையில தடவுகிறார்கள். வழக்கை சரியா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு மாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாடு, ஒரு சினையுள்ள மாடு வழங்கப்படுகிறது, அவர் அதிலிருந்து பறக்கத்து கிடைக்கும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொருவர் குருடர், அவருக்கு என்னப்பா பிரச்சனை? கண்ணு தெரியலீங்க, நான் வாழ முடியல, பிழைக்க முடியல, சிரமமா இருக்குது. அவருடைய கண்களை தடவுகிறார்கள். கண் பார்வை மாணவர் தடவி பார்வை வந்து விட்டது. உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டவனே எனக்கு ஆடுங்கிறாங்க. ஒரு ஆடு கொடுத்தாச்சு. சில காலங்கள் கழிகிறது. சில காலங்கள்ல ஒரு நாள் 2 நாள் பல வருடங்கள் கழிகிறது. திரும்ப அதே மாணவர் வருகிறார், மனித உருவத்தில் வர்றாரு, தொழுநோய் ஏற்றி போறாரு. ஐயா, நான் ரொம்ப பிரயாணி, ரொம்ப சிரமத்தில் வந்திருக்கிறேன், என்னோட பிரயாண பொருளாக தொலைச்சு போச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க ஏதாவது ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா அதுல பிரயாணம் பண்ணி என் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்வுக்காக இதை செய்யுங்க, நீங்க முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அந்த அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. இந்த மனுஷன் என்னது, நான் தொழுநோயாளியா? நாங்கெல்லாம் பிறக்கும் போதே அப்படி இருந்தோம், நாங்கெல்லாம் பிறக்கும் போதே ராஜ பரம்பரை அப்படின்னு திமிரு பேசலாம், நன்றி கெட்டத்தனமா பேசலாம். அடுத்து இங்க வர்றாரு, யாருகிட்ட? வலுக்கைத்தவர். அவன் அந்த மனுஷன் வந்து பேசும்போது, இந்த மாதிரி நான் சிரமப்படுறேன், பிரயாணியா இருக்கிறேன், என்னோட எல்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு நான் பொழைச்சுக்குவேன், நான் எங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க. என்னது, நான் சொட்ட தலையா? என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிற? நான் பிறக்கும் போதே பணக்காரன், எனக்கு சொட்டையெல்லாம் கிடையாது, நான் கொண்டு தலை நிறைய முடி இருக்குது அப்படின்னு நன்றி கெட்டத்தனமாக பேசினான். இந்த 2 பேருக்கும் அந்த வானவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முன்பிருந்த நிலை சொன்னது உண்மை என்று சொன்னால் அந்த நிலையில் இருப்பீங்க, பொய்னா பழைய நிலைக்கு மாறிடுவீங்க என்று அவர்கள் திரும்ப பழைய நிலைக்கு ஆளானார்கள். 3ஆவதாக குருடுக்க வந்தாங்க. அவருக்கு இதே மாதிரி உதவி கேட்டுட்டு அவருக்கும் அல்லாஹ் செய்த உதவியை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார்கள். அவர் சொல்றாரு, ஆமா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் குருடனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வை கொடுத்தான், நான் வறுமையில் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான், நீ அதை ஞாபகப்படுத்தி என்கிட்ட கேட்டுட்டப்பா, இன்னைக்கு என்னுடைய ஆடுகள்ல எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அதற்காக நான் 1 பைசா கேட்க மாட்டேன், எடுத்துக்கோ அப்படின்னு நன்றியோடு பேசினார். அவருக்கு அல்லாஹ் இல்ல உனக்கு சோதனையாக கேட்கப்பட்டது, உண்மையா கேட்கல என்று அவருக்கு வாழ்த்து சொல்லப்பட்டதுங்கிற செய்தியை பார்க்கிறோம்ல.
நன்றி மறப்பதை அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு நன்றி மறந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு பாடமாக இந்த செய்தி நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இது தொடர்பா பார்த்தோம்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. நிறைய வாழ்க்கையினுடைய பகுதிகளை இன்னும் நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் முடிந்து விட்டதுனால இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நம்ம அதையும் பேச வேண்டியிருக்கிறது. வல்ல அல்லாஹ் எப்போதும் அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களிடத்திலும் நன்றியுடையவர்களாக நாம் இருப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, வடநாடுகளிலே மாடு பலியிடக்கூடாது, பசுவதை தடை சட்டம் என்ற பெயரால் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிற காட்சியை தினந்தோறும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாட்டிலும் இப்போது தொடங்கிவிட்டதோ என்று நாம் அஞ்சுகிற ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதல் முறையாக அது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டகம் குர்பானி கொடுக்கக்கூடாது என்று ஒரு தடை விதித்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு ஒட்டகம் குர்பானிங்கிறது இல்லாமல் போச்சு, கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற நிலைமை ஆகிவிட்டது. அடுத்து இப்போது மாட்டின் மீது கை வைத்திருக்கிறார்கள். இந்த இப்ப இருக்கிற ஹைகோர்ட் வந்து விடுமுறைக்கால நீதிமன்றம் இதுல சங்கி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஒரு மனுவை போட்டு மாடு கொடுக்கக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த கேஸை போட்டோம்னா வந்து எப்படி தடை விதிக்கிறான் அப்படின்னா, குர்பானியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லாம மாடு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும், பொதுவான இடங்கள்ல உங்க இடத்துல வச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை விதிக்கப்பட்டதுனால நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல குறிச்சி பிரிவுங்கிற அந்த பகுதியில ஒரு ஒரு சகோதரனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மாடுகளை போலீசார் கைப்பற்ற வருகிறார்கள். குர்பானி கொடுக்க வச்சிருந்த மாட்டை நான் கொண்டு கோசாலையில் விட போறேன் வந்து ஒரே பஞ்சாயத்து நிலைமை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த வழக்கு நடக்கும் போது பொதுவாக ஹைகோர்ட்ல வழக்கு நடக்குதுன்னா ஒரு நீங்களோ நானோ ஒரு வழக்கு போறோம்னா அந்த வழக்கு பொது பிரச்சனையா இருந்தா அரசாங்கத்துக்கு கருத்து கேட்பாங்க, அரசாங்கம் பதில் சொல்லணும். அப்போ இந்த வழக்கு வரும்போது தமிழக அரசு பதில் சொல்லிருக்கும்ல, என்னத்தை சொல்லி வச்சாங்கன்னு தெரியல, தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அரசு கடுமையாக எதிர்த்து நின்று இது பொதுமக்களுடைய ஃபெஸ்டிவல், இது முஸ்லிம்களுடைய ஃபெஸ்டிவல், அதை நம்ம தடுக்க முடியாது என்று அந்த சட்டப்படி சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் அரசு தரப்பு வக்கீல் கடுமையான வாதங்களை வைத்ததாக நம்ம தெரியல. ஏன்னா இருக்கிற உள்ளுக்குள்ள இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்குள்ள 2 அமைச்சர் சங்கியா இருக்கிறான், ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப ஹைகோர்ட்ல அதற்கு சரியான எதிர்த்தரப்பு வாதத்தை அந்த அரசு தரப்பு வக்கீல் வைக்கிற அப்படிங்கிறதுனால இந்த தீர்ப்பு இன்றைக்கு சொல்லப்பட்டு இது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இப்படித்தான் வரும். இது போன்று மற்ற விஷயங்களை சொல்லுவார்களா? பொது இடங்களில் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி வாய்ப்பு இருக்குதா? பட்டாசு வெடிக்கிறது உடல் நலத்திற்கு கேடு, காற்றை மாசுபடுத்துகிறது அப்படின்னு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. மாடு இருக்கிறது அப்படியெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அதற்கு பொது இடத்துல வெடிக்கக்கூடாது, ரோட்ல வெடிக்கக்கூடாது, இங்க வெடிக்கக்கூடாது, அங்க வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை போடப்படுமானா? அதுக்கு எவ்வளவு கேஸ் போடுவானா? போட மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து முஸ்லிம்கள் நசுக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டின் மீது, வழிபாட்டு தலங்கள் மீது, வழிபாடுகளின் மீது தொடர்ந்து கை வைக்கிற இந்த போக்கு தமிழ்நாட்டிலும் ஆரம்பித்து விட்டதுங்கிற அந்த எச்சரிக்கையை உங்களுக்கு மத்தியில் சொல்லுகிறோம். இது கண்டும் காணாமல் நம்ம போய்விட்டால் அடுத்து அது நம்ம வீடு வரைக்கும் வருகிற இந்த எச்சரிக்கை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயம் தீவிரமாக களமாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த அரசு அப்படிப்பட்ட அரசாக இருக்குமா என்று எல்லோரும் பயந்தாலும் அந்த அரசை நிமிர்த்தி நேர்படுத்தி கொண்டு வர வேண்டியது நம்முடைய போராட்டங்களாக, நம்முடைய வலிமையான குரலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த களத்தை நாம் சந்தித்தாக வேண்டும் என்றால் எல்லோரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜனநாயக போராட்டம் என்பது நம்முடைய வலிமையான கருவியாக இருக்கும். அந்த போராட்டத்தின் மூலம் இது போன்ற அநியாயங்களை தடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவருமே முன் வர வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.